எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இது எங்களோட கருவேப்பிலை மரங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அடிக்கடி பூச்சி பிடிச்சிடுதுங்க. இலையெல்லாம் அந்த புழுக்கள் வந்து சாப்பிட்டு வச்சிடுதுங்க. நம்ம கருவேப்பிலை வேணுங்கிறப்பெல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்து விட்டு வச்சோம்னா எல்லாத்தையும் இந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்ருதுங்க. அதனால் இன்றைக்கி இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லதெல்லாம் பறித்து இதில் பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேங்க. அப்புறம் நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால் இதையெல்லாம் இன்றைக்கி பறித்து வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ண போகிறேங்க. நல்ல கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் மழை பெய்யறங்காட்டி நல்லா இருந்ததுங்க. அதையெல்லாம் பறிச்சிட்டேங்க. பாருங்கள் எப்படி புழுக்கள் எல்லாம் கடிச்சு வச்சுருக்குதுன்னு. இந்த மாதிரி தாங்க நிறைய இலை வந்து வேஸ்ட் ஆகிடுதுங்க. எல்லாத்தையுமே இந்த புழுக்கள் வந்து சாப்பிட்ருதுங்க. அந்த கருவேப்பிலையில் மட்டும்தாங்க இப்படி ஆகுது. இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம பறித்ததெல்லாம் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுக்கணுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக தாங்க அடிக்குது. சரி பரவாயில்ல, ஒரு 2 நாள் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிடுங்க. வெயில் நல்லா இருந்தால் ஒரே நாளில் காஞ்சிடுங்க. இப்போ இது எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிருங்க. நம்ம மிக்சியிலலாம் போட்டு பவுட்ரு பண்ண வேண்டியதே இல்லைங்க. நம்ம கையிலேயே நல்லா உடச்சி விட்டோம்னா பவுட்ரு ஆயிருங்க. நம்ம வேணுங்கிறப்போ குழம்பு ரசத்துக்கெல்லாம் இதையவே நம்ம போட்டுக்கலாங்க. இதை வறுக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லைங்க. சும்மா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணாலே போதுங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் வேறு பழுத்திருந்ததுங்க. சரி, அதுலேருந்து எப்படி விதை எடுத்து நம்ம செடி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.